யாருமே சொல்லிக்கிட்டீங்களா? ஏன் ஜிம்மு புதிய எபிசோட் கொண்டு வந்துட்டு நம்ம நிறைய பேச வேணாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இவ்வளோ கதைக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவங்க யாரோ கூப்பிடுறாங்க. வேற யாரெல்லாம் நம்ம தயாங் தான். அம்மா இங்கே வாடி. என்ன தயாங்? சொல்லு தயாங். எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி தரணும். நீ பார்த்து பத்திரமா வந்துக்கோ, புரியுதா? எதுனாலும் கால் பண்ணு, ஏதாவது பிரச்சனைனா. சரி தயம், நான் கால் பண்ணுறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, போயிட்டு வரமோ, பார்த்து இருந்துக்கோ. டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் கிச்சன் வேலை பார்க்க போயிடுறீங்க. காரை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். போகும்போது யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒளிஞ்சுண்டு. வேற யாரில் நம்ம ஜிம்மின் தான். தயம், ஆஃபீஸ் போறியா? பொண்டாட்டி ஒத்தையில் விட்டுட்டு போறியடா. தப்பு பண்ணிட்டடா தயம். ஜிம்மா என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்களும் பிக்கப் பண்ணிட்டு பேசுகிறீங்க. சொல்லுமா, என்னம்மா கால் பண்ணியிருக்க? என்னம்மா புருஷன் ஏதாவது? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லைம்மா. அவர் நல்லா என்னை பார்த்துக்கிறாரு இப்போலாம். சரி சரி, சந்தோஷமாக இருந்தால் போதும். சரி, என்ன பண்ணுற? நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேம்மா, குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி, நீ பண்ணு, நான் அப்புறமாட்டி கால் பண்ணுறேன். நீ பார்த்து பண்ணு, ஓகேவா? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோனை வச்சிடறாங்க. நீங்களும் ஃபோனை வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை நம்ம தயம் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிடுறான். ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறான். எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. தயங்க ஓகே குட் மார்னிங் சிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் கேபினுக்கு தான் போகிறான். பார்த்துக்கிட்டு இருக்கா தயங்க. அவங்க கம்மின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட கேட்குறாங்க. வேற யாரில் நம்ம ஜங்கோக் தான். நீ கம்மிங் சார் தயம்? எஸ் கமின் ஜங்கோக். வா. என்னடா மீட்டிங் எப்படி? டேய், எனக்கு இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங்டா. அது எனக்கு தெரியும்டா தயம். நீ ஏன்டா டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? சரி, உன் ஒய்ஃப் என்ன ஒத்தையில் வேற இருக்கா? அவளை பார்த்து இருந்துக்க சொன்னியா? ஃபோன் பண்ண சொன்னியா? மறந்துட போகிறா பயத்தில். அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவள் பார்த்துப்பா. நீ முக்கியமான மீட்டிங்கு. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதாவது சொதப்பிடுவோணுன்னு பயமாக இருக்குடா. டேய், நீ எதுக்குடா பயப்படுற? நீ பெரிய கண்மேனிக்காரன், நீ பயப்படலாமா தயம்? இங்கே பாரு, நீ பயப்படாத. எல்லாம் நான் ஓகே பண்ணிட்டேன். அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க. மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாரு, பதட்டத்தை காட்டாது செஞ்சு. அதெல்லாம் உன் பொண்டாட்டி ஒன்றும் ஆகாதுடா. அந்த பரதேசி அந்த நாயை என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உன் பொண்டாட்டியை. எனக்கு அதை நினச்சா தாண்டா பயமாக இருக்கு. அவளை ஒத்தையில் விட்டுட்டு வர்றதே எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுடா. பேசாமல் அவளையே ஆஃபீஸில் சேர்த்துடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அதான் எனக்கு புரியுதுடா தயம் நீ சொல்கிறது. இருந்தாலும் பொண்டாட்டி இல்லையா? அம்மா ஒத்துக்கணும், எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் ஒத்துக்கணும்ல. அதுக்கு ஒத்துக்கிட்டா தானே அவனும் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பா, நீ பயப்படாத. இல்லைடா, வேற ஒத்தையில் இருக்கா. எனக்கு பயமாக இருக்குடா. அவளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ஏதோ பதட்டமாகவே இருக்குது. இங்கே பாரு, ஆஃபீஸில் இருக்க நீ. இங்கே பாரு, முக்கியமான மீட்டிங்கை வேறு அட்டன் பண்ணு தயம். நீ இப்படியே டென்ஷனில் இருந்தால் ஒரு மீட்டிங்கும் அட்டன் பண்ண முடியாது, புரியுதா? அந்த மீட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இது கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உனக்கே தெரியும்ல. இன்றைக்கி தான் ஒரு வழியாக மீட்டிங்கே அட்டன் பண்ண போகிறோம். கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இது மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுடா. புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது ஜங்கு நீ சொல்கிறது. சரிடா, மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. நீ வர்றதான் மிச்சம். நீ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வேலையை முடிக்க தான் மிச்சம். சரி, நான் வரேன். நீ போ, எல்லாத்தையும் வர சொல்லு மீட்டிங்க்கு. சரி தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். தயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் மீட்டிங்க்கு. அதான் ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். சைடு நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்களும் யோசிக்கிறீங்க, யார் இந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது? ஒரு வேளை தயம் மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நின்றுட்டு அப்படியே சரி கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கீங்க. பார்த்தா யாரோ டெலிவரி விற்கிற அது மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபியூஷனாக அப்படியே நிற்கிறீங்க அவங்க முன்னாடி. யார் வேணும்? நான் இன்னும் டெலிவரி எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெலிவரிக்கார்ட்ட சொல்கிறீங்க. டெலிவரிக்காரன்ட்ட ஏதோ சொல்கிறாங்க.
நிஜமா பார்க்க வந்தது உனக்காக. உன்னை பார்த்து ரசிச்சுட்டு போகலான்னு வந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. நீங்களும் வந்து என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், உங்கள் சார் தான் டெலிவரி பண்ண சொன்னார், இந்தாங்க உங்கள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க அந்த டெலிவரிக்காரன். நீங்களும் வாங்கிட்டு அப்படியே கன்ஃபியூஷன்லேயே நிற்கிறீங்க, யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. தயங்க தான் சொன்னாரா, தயங்க தான் டெலிவரி பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கீங்க. அடி புஜ்ஜுமா குழப்பமாக நிற்கிற போல இருக்கே. அவன் தான் டெலிவரி பண்ண சொன்னான்னா ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகாத. நான் அந்தாட்டி உனக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே உன்னை பார்த்து ரசிச்சுட்டு புஜ்ஜிமா அப்படி சொல்லிட்டு அந்த டெலிவரிக்காரன் டக்குன்னு கூப்பிட்றான். நீங்களும் என்ன கூப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த டெலிவரிக்காரன்ட்ட கேட்குறீங்க. அந்த டெலிவரிக்காரரும், மேடம் சீக்கிரம் இந்த புக்கே வாங்கிட்டீங்க, சீக்கிரம் சைன் பண்ணால் நான் சீக்கிரமாக கிளம்பி போகணும் இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரிக்காரர் சொல்கிறான். நீங்களும் இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணுறீங்க. அவனும் நல்லா பயங்கர யூஸ்மெண்ட் பண்ணுறான். ஜிம்மின்னு சைன் பண்ணு புஜ்ஜிமா பண்ணு. இனிமேல் உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது டிவோர்ஸ் பேப்பர் டி. இது கூட தெரியாமல் படித்து கூட பார்க்காம சைன் பண்ணுறா பாரு என் புஜ்ஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் ஸ்மால் பண்ணிட்டு அந்த டெலிவரிக்காரன் ஜிம்மின்னு வந்து அப்படியே ஈவில் ஸ்மால் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கரெக்டாக கதவு போட்டும் போது கரெக்டாக அந்த கதவு பிடிக்கிறான். நீங்களும் என்ன வேணும், அது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரிக்காரன் கேட்குறான். நீங்களும் தண்ணி சரி ஓகே இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் கிச்சனில் அப்படி சொல்லிட்டு எங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. இவன் என்ன உள்ளே என்ட்ரி ஆகிறான். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு பரவாயில்ல வசதியாக தான் வாழ்கிறேன் என் புஜ்ஜிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறான். கேமரா எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிடுறான். அப்புறம் தெரியாத மாதிரியே அப்படியே அசால்ட்டாக நிற்கிறான், எதுவும் தெரியாத மாதிரியே. கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, அப்படியே அந்த டெலிவரிக்காரன்ட்ட கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு ஜிம்மின்னு தான் தெரியவே இல்லை. செம்ம ஆன்டிடியூவாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான். உங்களுக்கு சரியாக தெரியவே இல்லை அது ஜிம்மின்னு தான் தெரில. நீங்கள் டெலிவரிக்காரன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தண்ணி கொடுத்துட்டு அவரும் வாங்கி குடிச்சிட்டு ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு ஓகே பரவாயில்ல பார்த்து போங்க. பார்த்து போகிறேன்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறுமாவே பேசுகிறாங்க. நீங்கள் வந்து என்ன பேசுனீங்க? இல்லை மேடம் நான் நீங்கள் பார்த்து போங்கன்னு சொன்னீங்களா, அதான் நான் பார்த்து போகிறேன்னு சொன்னேன். ஓ சரி நீங்கள் பார்த்து போங்க. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு டெலிவரிக்காரரு. போகும்போது ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு தான் போகிறாரு. நீங்களும் கதவை சாத்திட்டு அப்படியே சோஃபாவில் கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்கீங்க. தயங்கம் தான் டெலிவரி பண்ண சொன்னாரா, கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்ருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். நம்ம தயங்கம் வந்து மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நான் மச்சான் ரொம்ப டயர்டாக இருக்க போலையே. ஆமாம் மச்சான் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குடா. ஏன்டா என்னாச்சுடா? மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சில தயம், அப்புறம் எதுக்குடா டென்ஷனு? நான் அதுக்கு டென்ஷன் ஆகலடா. எனக்கு அந்த பரதேசி நாய் நம்ம வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை ஏதாவது பண்ணிடுவான்னு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. அதை விடுறா, நீ ஏன் அதையே யோசிக்கிற? புரியுது தயம், நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படிறா என்ன பண்ண போகிற? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டல தயம், நீ ஏன் டென்ஷன் ஆகுத? தயம் நீ மீட்டிங் கிளம்பு, ஒய்ஃப் பர்த்டேல இருப்பா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிடா சொல்லிட்டு தயம் வந்து கிளம்பிடுறான். இதை நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தயம் தான் நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் ஆர்டர் பண்ணி டெலிவரிட்டு கொடுக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க கன்ஃபியூஷனில் சோஃபாவில். சரி நம்ம தயம் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அவங்க காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே நடந்து வரான். அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். நீங்கள் இப்படி உட்காந்துக்கிறத நம்ம தயம் பார்த்துட்றான். ஆச்சு இவளுக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயம் கன்ஃபியூஷனாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து அவங்கள கூப்பிட்றான். பொண்டாட்டி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து கூப்பிட்றான். நீங்களும் தயம் குரலை கேட்டோன்னா பார்க்குறீங்க நிமிர்ந்து பார்த்தா, நீ பார்த்தோன்னா டக்குன்னு ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிட்டு, தயம் வந்துட்டிங்களா, சீக்கிரமாக வந்துட்டிங்க, மீட்டிங்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சு. நீ ஏன்டி ஒரு மாதிரி திங்கிங்காக உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து கேட்குறான். நீங்களும் சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லை தயம், நீ கிஃப்ட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே தயங்குறீங்க. தயங்க பார்த்துட்டு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்க?
ஒன்றும் இல்லை தயம், நீ யார்கிட்டயும் ஆர்டர் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்து விட்ருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட சொல்கிறீங்க. தயங்க வந்து அப்படியே கன்ஃபியூஷனாக, என்னது நான் கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணனா? யார்டி சொன்னா? நான் ஒன்றும் கிஃப்டெல்லாம் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீ தான் தயம் இப்போ தான் ஏதோ டெலிவரிக்காரன் வந்து கிஃப்ட் ஆர்டர் பண்ணி உங்கள் புருஷன் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டுலாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கத்தை எல்லாமே சொல்கிறீங்க. தயங்கு ஒன்றுமே புரியலை, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அடியே நான் கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு கால் பண்ணியே சொல்லியிருப்பேன்டி, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் உனக்கு அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. யார் வந்தா ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து கேட்குறான் உங்ககிட்ட. டெலிவரிக்காரன் வந்தான் தயம், நீங்கள் தான் கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சைன்லாம் வாங்கிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. தயங்கா ரொம்பவே குழப்பமாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. ஏய் பொண்டாட்டி, சரிடி அவன் எப்படி இருந்தான் சொல்லு, அதை முதல் சொல்லு. தெரில தயம், ஆனால் பார்க்க டெலிவரிக்கார மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க வந்து சரி நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி சாப்பிட்டியா இல்லையா? இல்லை தயம், நான் இன்னும் சாப்பிட்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு. ஓ அப்படியா, சரி அதான் வந்துட்டல, நீ அரேஞ்ச் பண்ணி வையே சரியா? நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி தயம் அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து போயிடுறான் ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக. நீங்கள் வந்து எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க சாப்பாடு. வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்கான். அவர் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான் தெரியலையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்கான். தயங் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தயங் வந்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்கும் அட்டன் பண்ணிட்டு, என்ன மச்சான் சொல்கிறா தயங், என்னடா கால் பண்ணியிருக்க? டேய் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். என்னடா சொல்லு. ஜங்கு, எவனோ டெலிவரிக்காரன் நான் ஆர்டர் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்தேன் என் ஒய்ஃப்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருக்கான், சைன் வேறு வாங்கிட்டு போயிருக்கான்டா. என்னடா சொல்கிற தயம், நீ ஆர்டர் பண்ணியா? இல்லைடா நான் ஒன்றும் ஆர்டரே பண்ணலடா, ஆர்டர் பண்ணியிருந்தா நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே என் ஒய்ஃப்க்கு. ஏன் சொல்கிற? அப்படியா? ஆமாடா, நீ ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிற. எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது ஜங்குக்கு. யார் ஆர்டர் பண்ணான்னு சொல்லிட்டு நான் விசாரித்து கேட்டுட்டு நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் தயம். சரிடா சீக்கிரம் சொல்லுண்ணா. சரி தயம், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஃபோனை வச்சிடறான். தயங்க ஃபோனை வச்சுட்டு அப்படியே கன்ஃபியூஷனில் யோசிச்சுட்டே இருக்கான். யாராக இருக்கும்? ஒரு வேளை அந்த பொறுக்கி நாயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஷனில் யோசிச்சுட்டு இருக்கான். தயம் வர்றதை பார்க்குறீங்க. தயம் வா தயம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரிடி வாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்களும் தயங்க ஊட்டி விட்றீங்க. இப்படி தான் க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயங்க அப்பப்போ லைட்டாக ரொமான்ஸ் பண்ணுறான். லேப்டாப்பில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது பயங்கரமாக. இல்லை நம்ம ஜிமின் தான். ஏய் தயம், என் புஜ்ஜி மாவன் நீ மொட்டியில் வச்சு ஊட்டி விட்றியாடா மவனே, விட்டு காயில் கடிச்ச நீ செத்தடி மாவனே. என் முஜ்ஜிமா என் மட்டியில் உட்காந்து நான் அவளுக்கு ஊட்டி விடணும்டா, நீ எப்படி பண்ணலாம் டே ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது ஜிமினுக்கு. தயங்க வந்து அப்பப்போ ஊட்டி விடும்போது உங்களை லைட்டாக கிஸ் பண்ணுறதுனா டீஸ் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணுறான். தயம் ஏன் தயம் இப்படிலாம் பண்ணுறேன் ஆனால் ஊட்டி விடுறான். ஊட்டி தாண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்னடி ஏன் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறான். உங்களுக்கா தயம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். முன்னாடி பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னொரு ரூம்லையும் போயிட்டு சாப்பிட வேணாம். நீங்கள் வந்து ப்ளஷ் ஆகுறீங்க, அப்படியே குனிஞ்சிடுறீங்க டைம் பார்த்துட்டு. என்னாடி ப்ளஷ் ஆகுதா? நான் போலாமா அடுத்த ரவுண்டு? போனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சிடுறீங்க தயங்க மேலேருந்து. ஏய் ஏன்டி எந்திரிச்சா? இறி உட்காருடி, போடா. நான் உட்காந்தாலே நீ இப்படி தான் பண்ணுவேன். நான் போகிறேன், எனக்கு போதும், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரூமுக்கு ஓடி போயிடுறீங்க. தயங்கும் லைட்டாக சிரிச்சிட்டு. ஸோ டட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக கை கழுவி வரான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். தயங்கும் பார்க்குறான் ஃபோனை எடுத்து. அவங்க வந்து பிக்கப் பண்ணுறான். உங்களுக்கு விசாரிச்சியா இல்லையா யார் அந்த டெலிவரிக்காரன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்தவன்? விசாரித்தேன் தயம், எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். நான் யார் வீட்டுக்கும் போகல, நீங்கள் சொல்கிற வீட்டுக்கும் நாங்கள் போய் டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலிவரிக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க தயம். எனக்கு ஒன்றுமே புரியலடா.
நடா சொல்கிற ஜங்குக்கு. அப்போ வேறு எவன்டா அவன் என் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலடா. ஆனால் கேட்டால் இப்படி சொல்கிறாங்க டெலிவரிக்காரங்க எல்லாருமே, நாங்கள் யாருக்கும் போயிட்டு ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜும்மன் மேலே தாண்டா, அந்த பரதேசி நாய் மேலே தாண்டா எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க தான் வேஷத்தெல்லாம் போட்டுட்டு வந்து டெலிவரிக்கார மாதிரி வந்திருப்பான்னு தோணுதுடா தயம். அதேதான் ஜங்குக்கு, எனக்கும் அதே டவுட்டு தான். அந்த பரதேசி ஜும்மன் நாயாக தான் இருக்கும்னு நினைக்கேன். காட்ட நீ எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா வேலைலாம் பண்ணுறது அந்த பொறுக்கி நாய் ஜிம்மினா தாண்டா இருக்கணும். விஷயத்தை போட்டுட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் டெலிவரி பண்ணேன்னு சொல்லிட்டு சைன்லாம் வாங்கி ஏமாத்திருக்கான்டா. ஏன் நீ சொன்னது கரெக்டு தான், அவன் வேலையை தாண்டா இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஜம்மன் வேலையை தாண்டா இருக்கணும். ஜங்குக்கு அவனோட வேலை தான். சரிடா ஜங்குக்கா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்டா எனக்கா விசாரிச்சு சொன்னதுக்கு. பரவாயில்ல தயம். நீங்கள் 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, நீனும் ஒய்ஃபும், ஓகேவா? சரிடா ஜங்கு, நான் ஃபோன் வைக்கிறேன். சரிடா. இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டு இருக்கதா ஒருத்தவங்க லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமன் தான். தயம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்க போலையே, ரொம்ப யோசிக்கிற போல். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு நான் தான் டெலிவரி பண்ணேன்ட்டு உன் பேரை சொல்லி, பரவாயில்ல உனக்கு மூளை அதிகம், யோசிக்கிற, நல்லா யோசிக்கிறாடா, பரவாயில்ல. ஓகே, என்னை பற்றி விசாரிச்சிருக்கான். எல்லார்ட்டையும் விசாரிச்சிருக்கான், பரவாயில்ல. விசாரித்து அவனும் என்னை கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தியா, நான் தான் பண்ணியிருக்கேன்னு. பரவாயில்ல, அவனும் நல்லாவே யோசிக்கிறான். 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் என் புஜ்ஜிமால கண்டுபிடிக்க முடியலையே, என் அம்முவால். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த கேம் விளாட்றது. நீ எவ்வளோ வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இனிமே பாரு என் ஆட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறேன்னு. அதை பார்த்துட்டு நீ எப்படி ரியாக்ஷன் காட்டுறன்னு நானும் பார்க்குறேன் தயா. யூ கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் தயம். இந்த மாதிரி பேசிட்டு இவ்வளோ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கான் தயங். இந்த சைடு உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜம்மா, நீ வழியில் ரொம்ப குறுக்கிடுற, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவப்படா, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கையை முறுக்கிட்டு கோவமாக நிற்கிறான். நீங்கள் தயங்க கூப்பிட்றீங்க, தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க, தயங்கம் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க வந்துட்டு, என்னடி கூப்பிட்ட, என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக நிற்கிறேன் மைண்ட் இந்த மாதிரி கேட்க தயங்க வந்து. ஒன்றும் இல்லடி பண்ணாட்டி, டெலிவரி பண்ணான்ல எவனோ ஒருத்தன் வந்து, அது யாருன்னு தெரிஞ்சிருச்சுடி. யார் தயம், சொல்லு தயம். வேறு யார், ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபமாக சொல்கிறான் தயம் வந்து. நீங்களும் ஏன்டா, நீ என்ன சொல்கிற தயம்? அதாண்டி அந்த பஞ்ச பரதேசி நாய் ஜிமன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன ஜிமினா, அப்போ வந்தது ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறீங்க தயம் வந்து. ஒன்றும் இல்லை ஓகே ஒன்றும் இல்லை, பயப்படாத. அவன் வந்திருக்கான், அவன் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி நடித்து வந்திருக்கான்டி வேஷத்தை போட்டு. நான் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு உன்கிட்ட போய் சொல்லி நடித்து டெலிவரி பண்ணியிருக்கான்டி. என்ன சொல்கிற தயம், சிம்மன் தானா? சிம்மன் இந்த மாதிரி பண்ணி என்கிட்ட நடிச்சிருக்கானா? அவன் தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கானா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம், நம்மளை பிரிச்சிருவானோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுகர் ஆகிட்டு அப்படியே பயத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க தயம் வந்து. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன்ஃபர்ட் பண்ணி உங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்குறான். நீனும் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தயம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹப் பண்ணியிருக்கீங்க, டைட்டாக ஹப் பண்ணியிருக்கேன் தயங்க. பயப்படாதடி, நான் இருக்கும் பயப்படாதடி, நான் இருக்கேன்டி, விட்டு கொடுத்துட மாட்டேன்டி. இல்லடி பொண்ணுட்டி, ஒன்றும் இல்லை ஓகே, நான் இருக்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகாது. பயமாக இருக்குது தயம், ஜிமின் பிரிச்சிருவானோ அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி அழுகுறீங்க தயங்கிட்ட. ஹக்கை ப்ளே பண்ணிட்டு அப்படியே அவங்கள இழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த கிஸ்ஸை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஓகே, நான் இருக்கும்போது உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்டி, பயப்படாத. சரி தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்கீங்க. டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். கரெக்டாக தயங்கு ஒரு கால் வருது. தயங்கும் பார்த்துட்டு என்னது ஆன்லைன் கால் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். வந்து அந்த குரலை கேட்டோன்னா செம்ம கோவம் வருது. அந்த கால் பிக்கப் பண்ணி அந்த குரலை கேட்டோன்னா எதுக்கு டென்ஷன் ஆகிற. நெக்ஸ்ட் எபிசோட் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.
கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடு சரேன். பாய் பாய்.